கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா துன்சம்பந்தன் வியாபார வளாகத்தில் வியாபாரம் செய்யாத ஒருவருக்கு கடை கிடைத்திருப்பது குறித்து மற்ற வியாபாரிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். 2015 முதல் அங்கு வியாபாரம் செய்து வரும் கலைச்செல்வி என்பவருக்கு இப்போது கடை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL வெளியாருக்கு கடையை தூக்கி கொடுப்பது எப்படி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன்பு வரை அங்கு வியாபாரம் செய்த கலைச்செல்வியால் கோவிட் காலத்தில் வியாபாரம் செய்ய முடியவில்லை. பிறகு மீண்டும் வியாபாரம் செய்ய வந்தவர் கடை கேட்டு கடந்த 4 வருடங்களாக 10 முறைக்கு மேல் முறையீடு செய்துவிட்டார். ஆனால் இதுவரை பதில் கிடைக்கவில்லை. அவரின் கணவர் மாற்றுத்திறனாளி. குடும்ப பொறுப்பை சுமக்கும் அவரை இப்படி அலைக்கழிப்பது சரியா என இன்று அங்கு கூடிய சக வியாபாரிகள் கேள்வி எழுப்பினர். இந்த கடை வந்து உங்க பேருக்கு கேட்டு ஆதாரம் எல்லாமே இருக்கு, எல்லாமே ஆதாரம் இருக்கு. தொமுச்சஞ்சி இவன் இந்த கோவிட் டைம்ல கூட வந்து அவங்க தொமுச்சஞ்சி கேட்டிருந்தோம். தொமுச்சஞ்சி வந்து அவங்க வந்து வர சொல்லியிருந்தாங்க. அவங்க தொமுச்சஞ்சி புகவாய் தட்டன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம். பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஓகேயூ, அவரோட சூறா இருக்குது, எல்லாமே இருக்கு. எல்லாம் போட்டு இந்த கடையை வந்து இவங்க பேர் கொடுக்காம யாரோ ஒரு ஆள் கொடுக்கலன்னா என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க கடையை வந்து ராய்வான் போட்ட கடையை நீங்க கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சாக்கா இது எங்க நியாயம் இருக்குது சொல்லுங்க? ஒருத்தங்க 8 வருஷமா வியாபாரம் பண்ணுங்க. தட் இஸ் ரைஸ் போல் போக ஃபேமிலி ரைஸ் போல். இவ்வேளையில் செல்வம் கார்னர் உணவக உரிமையாளர் சுமதிக்கு முறைப்படி கிடைத்ததோ கீழ்த்தளத்தில் 04 எண் கொண்ட கடை. ஆனால் இதுவரை அக்கடையை ஒதுக்காமல் மேல்தளத்தில் கடையை கொடுத்துள்ளார்கள். ஆண்டு கணக்கில் யார் யாரையோ அவர் சென்று பார்த்தும் பலனில்லை. எனவே கடைகள் ஒதுக்கும் விஷயத்தில் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. தங்களின் கேள்விகளுக்கு DBKL தக்க பதிலை தரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என வியாபாரிகள் எச்சரித்தனர்.